தமிழ்நாட்டின் தொழில்துறையில் உலகின் முன்னணி நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் ஐரோப்பா பயணம் மேற்கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் ஜெர்மனியைச் சேர்ந்த மின் மோட்டார் மற்றும் மின்விசிறி தயாரிக்கும் நிறுவனமான EBM ஃபாஸ்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே ரூபாய் 201 கோடி முதலீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் சென்னையில் உள்ள அந்நிறுவனத்தின் குளோபல் கெபாசிட்டி சென்டர் மேலும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள அதன் உற்பத்தி நிலையங்களையும் விரிவுபடுத்தி 250 நபர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். முன்னிலையில் ஜெர்மனியின் முன்னணி ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனமான நார்பிரம்ஸ் நிறுவனத்துடன் ரூபாய் 2000 கோடி முதலீட்டில் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ரயில் கதவு பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளிட்ட உபகரணங்கள் தயாரிப்பதற்கான உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி நிலையமும் மற்றும் தொழில்நுட்ப மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் சுமார் 3500 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் BMW குரூப் தலைமை நிர்வாக குழுவினரை சந்தித்து தமிழ்நாட்டில் அந்நிறுவனத்தின் எதிர்கால விரிவாக்க வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆசியாவின் டெட்ராய்டாக விளங்கும் சென்னையில் வாகன உற்பத்தி துறையில் உள்ள நல்வாய்ப்புகள் குறித்து எடுத்துக் கூறிய முதலமைச்சரிடம் விரிவாக்க திட்டத்திற்கு நிர்வாக குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. முன்னிலையில் உலகின் முன்னணி காற்றாலை உற்பத்தி நிறுவனமான நாடெக்ஸ் குரூப் நிறுவனத்துடன் ரூபாய் 1000 கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இம்முதலீட்டின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அந்நிறுவனத்தின் காற்றாலை உற்பத்தி நிலையத்தை விரிவுபடுத்தி 2500 நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். இது சும்மா தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங்.